வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை 25/3/2025 குரோதி ஆண்டு பங்குனி 11 செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு உகந்த நாள். பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில், முருகாலயம், முருகர் கோயில் சிவாலயத்தில் சண்முகர் இருப்பார். அவரெல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி மேல் நோக்கு நாள். இன்றைக்கி திருவோணம் ஏகாதேசி திதி. இன்றைக்கி பெருமாள் கோயிலையும் போய் சேவிக்கணும். இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி பெருமாள் கோயிலில் நிறைய ஏகாதேசி விரதம் இருப்பாங்க. ஒரு 60 வயசு மேலே இருக்கிறவங்க இருப்பாங்க. செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வைகுண்ட பதவி அடையும் போது ஒரு நல்ல பதவி அடையணுன்ட்டுன்னு ஏகாதேசி விரதம் இருப்பாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம். இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நாள். இன்னைக்கு ஏகாதேசி. இன்னைக்கு திருவோணமும் ஏகாதேசியும் கலந்து வர்றது ஒரு விசேஷம். பெருமாளோட நட்சத்திரத்தில் ஏகாதேசி வருது, நல்ல விஷயம் தானே. பெருமாளை பிடிக்கணும், முருகரை பிடிக்கணும். இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:15 to 9, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30, மாலை பார்த்தீங்கன்னா 7:30 to 8:30. 1 hour கிடைக்குது. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 3:04. இன்னைக்கு யமகண்டம் பார்த்தீங்கன்னா 9:10. இன்னைக்கு வடக்கு சூலம், பரிகாரம் பால் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு. சூரிய உதயம் 1 நிமிஷம் இறங்கிட்டாரு 6:19. இங்கே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் கிடைக்குது. வெயில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏறுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. சூரியனோட சக்தி என்னன்றது அந்த 1 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிய வேண்டியது. அதெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணியிருக்கேன். நான் ஜோதிடர் இல்லையா, பேசிக்காக என் ஒர்க்கு அதானே. இந்த சூரிய உதயம் இறங்கும் அதே மாதிரி சூரிய உதயம் 6:35 வரும். மார்கழி மாதத்துலலாம் 6:45 வரும், பார்த்துருக்கேன். லண்டன் அந்த மாதிரி இடத்துலலாம் சொல்கிறாங்க டைமையே கவர்மெண்ட்டே டைம் அட்ஜஸ்ட் பண்ணிடுமா. நம்ம இந்தியாவில் அதை பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் நமக்கு ஒரு 35 to 40 minutes தான் சூரிய உதயம் நமக்கு வருது. ஒன்று அதிகமாகவும் இல்லை கம்மியாகும். ஸோ அதை ஜென்ரலாக அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்திய அரசாங்கம். ஃபாரின்லலாம் 2 hours 3 hours தள்ளி வைக்கிற நாடெல்லாம் இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அதனால் இன்னைக்கு 1 நிமிஷம் குறையுது நமக்கு. அதுவே என்ன வெயில் வரப்போகுதுன்னு பாருங்கள். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் உத்திராடம், நேற்று ஃபுல்லாக, இன்றைக்கி ஃபுல்லாக திருவோணம். நட்சத்திரத்திலே 2த்துக்கு தான் திரு, உங்களுக்கு தெரியாதில்ல. திரு ஓணம், அடுத்து திருவாதிரை, ஆதிரை, திருவாதிரை. 27 நட்சத்திரத்தில் அந்த 2 பேருக்கு அந்த சிறப்பு அம்சம் கொடுக்குறாங்க. ஒன்று பெருமாளோட நட்சத்திரம், இன்னொன்று ராகு பகவானோட நட்சத்திரம். ராகுவோட பவர் இதில் தெரிஞ்ச ஈக்குவலாக இருக்கார். அவர் பெருமாளுக்கு ஈக்குவலாக போய் நிற்கிறார். அப்படி சொல்லக்கூடாது, நிற்கிறாருலாம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு கடவுள் தான் அவங்களுக்கு கிரக பதவி கொடுத்தது. பெருமாள் தான் கொடுக்குறாரு கிரக பதவி. ஹோம்ஒர்க் பண்ணி அந்த இதை எடுக்கிறாங்க. இன்னைக்கு கரணம் இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை உத்திராடம், திருவோணம் சொல்லிட்டேன். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வருது. மிருகஷ நட்சத்திரத்துக்கும் திருவாதிரைக்கும் வருது. திருவோண நட்சத்திரத்துக்கு வரும்போது திருவாதிரைக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். ஜீவன் நிறைந்த நாள் இது. இன்னைக்கு ராசி பலன், தினப்பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு அன்பு நிறைந்த ஒரு நாள். மேஷராசின்னு தெரிஞ்சால் இன்றைக்கி போய் வேலையை முடிச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு வேலை நடந்துடும். அன்பு நிறைந்த நாள் அது ஏதாவது செய்யணும்னு தோணும் அவங்களுக்கு. ஆனால் போட அப்படின்ட்டு ஏன்னா கேட்டால் கூட செஞ்சுருவாங்க. காசு கேட்டால் கூட எடுத்து கொடுத்துருவாங்க. சிவராசி நேயர்களுக்கு தனம் தரக்கூடிய ஒரு நாள். தனம் வரவு இன்னைக்கு இருக்கிறது, பண வரவு இன்னைக்கு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு அனைத்து ராசிக்கார எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நாள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி தரைக்கக்கூடிய ஒரு நாள், அனைத்திலும் வெற்றி. ஒரு நாளில் என்ன பெரிய ப்ராப்ளம்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு சின்ன சின்ன டிசைன் பண்ணியிருப்போம், அது சக்ஸஸ் ஆகிடும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாள். செஞ்சுட்டு நாளைக்கு மாட்டிக்காதீங்க, ஒரு நாள் தள்ளி வைங்க. கன்னிராசி நேயர்களுக்கு அனைத்திலும் ஜெயம். சின்ன சின்ன பிளான் பண்ணுறது எல்லாமே ஜெயமாயிடும்.
துலாம் ராசி நேயர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு நாள், அவங்களே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கின்னு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி தரக்கூடிய ஒரு நாள். அமைதியெல்லாம் நமக்குள்ள வருதுங்க, பெரிய மகிழ்ச்சி வேற அமைதி வேற. மகிழ்ச்சி பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அமைதி எதுவுமே நமக்குள்ள ஏற்படும், பெரிய விஷயம். என்ஜாய் பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா பொறுமையாக எடுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சிறு மறதி தரக்கூடிய ஒரு நாள். அலாரம் செட் பண்ணி வச்சுன்னு மூமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த காலத்தில் முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க கயிறில், இதெல்லாம் துண்டுலெல்லாம். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தரக்கூடிய ஒரு நாள், அவங்களுடைய ஒர்க்குக்கு இன்றைக்கி எல்லாம் ஸ்மார்ட்டாக எல்லாம் கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேசம் நிறைந்த ஒரு நாள், அனைவருக்கிட்டையும் ஒரு பிணைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாலை 10:30 விட்டு பவம் பாலம், மத்தியானம் வரைக்கும் பவம், மத்தியானத்துக்கு மேலே பாலம், 2ஆக பிரித்து 2 பேரை வளரும். வீட்டிலேயே போடணும்னு தான் சொல்கிறேன் நான், அரிசி வச்சு போனேன். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.